1 லட்ச ரூபா கொடுத்தா சொந்த வீடுன்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து நெருக்கி எல்லா சைட்டும் வந்து முடிஞ்சுங்க. ஸோ பின்னாடி இருக்க வீடு பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் தான் ஓனர் ஆகிட்டாங்க. இப்போ ஆனால் வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? எப்படி இருக்குது? இப்போ பரவாயில்ல, முதல்ல நல்லா பண்ணி கொடுத்தா. அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்கண்ணா. எவ்வளோ இனிஷியல் அமௌண்ட் கொடுத்தீங்க? 1 ரூபா தான் கொடுத்தேன். 1 லட்ச ரூபா தான் கொடுத்தீங்க. மெயின் ரோட்டை விட்டு இறங்கின உடனே நம்ம இன்னைக்கு 23 லட்ச ரூபாய்க்கு நம்ம டபுள் பெட்ரூம் தரோம். சிங்கிள் பெட்ரூம் வேண்டாம் 19 லட்ச ரூபாய்க்கு தரோம். 140 சைட்டில் வந்து எல்லாமே கம்ப்ளீட். 122 சைட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு 18 சைட்டு தான் இருக்கு. மணியை வாங்கி கொடுத்துட்றீங்க. உள்ள ஒரு வீடை போய் நம்ம டெமோ பார்த்துடலாம். ஆனால் இது 2 BHங்களா? ஆமாங்க. ஓகே. இது ஓரளவுக்கு ஃபினிஷிங் ஆயிடுச்சுங்களா? எல்லாம் ஆயிட்டு இருக்குங்க. பூச்சி வேலை நடந்துட்டு இருக்குங்க. ஓகே. அடுத்து நிலவு எல்லாம் வச்சு இங்கே எப்படி எலிவேஷன் டைல்ஸ் ஓட்டுங்க? ஃபுல்லாக டைல்ஸ் வந்துருங்க. இது ஓப்பன் கிச்சன் மாதிரியாங்கண்ணா? ஆமாங்க, இது ஓப்பன் கிச்சன். கஸ்டமர் எப்படி கேட்குறாங்க அப்படி. இது ஆக்சுவலாக கட்டிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது அவ்வளோ இதே மாதிரி ஒரு சொன்னல மெட்ராஸ்க்கு 2 வீடு, அது வீடு காமிக்கிறேன் பாருங்க. பின்னாடி கட்டிட்டு இருக்க வீடு வந்து பாத்தீங்கன்னா அக்காவோட தான். அக்கா உங்களுக்கு தான் கட்டிட்டு இருக்கு. ஆமாங்க. ஓகே. அண்ணன் வந்து லோன் போட்டு கொடுத்தாருங்களா? இல்ல லோன் போட்டு கொடுத்தாருங்க. ஓகே. லோன் ப்ராசஸ்ல எப்படி டக்குன்னு முடிச்சிட்டாங்க? டக்குன்னு முடிச்சாச்சுங்க. எவ்வளவு காசு கொடுத்தீங்க? முன்பணம் 1 லட்சம் கொடுத்துருக்குங்க. எல்லாமே பில்லர் போட்டு தான் கட்டுறோம். ஆமாங்க. எல்லாம் நீங்க வாங்க லைவா பாத்துக்கலாம். வீடுங்களா? ஆமாங்கண்ணா. ஓகே. எப்படிங்க போயிட்டு இருக்கு வேலை எல்லாம்? நல்லா போயிட்டு இருக்குங்க. சொன்ன மாதிரி டெய்லி வர்க் கண்டினியூவா டெய்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இது லீவ் போட்டுட்டு இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. டெய்லி வேலை நடந்துட்டு இருக்கு. சோ அதே மாதிரி நம்ம வந்து கேட்டட் கம்யூனிட்டியா தான். ஆமா ஆமா ஆமா. ஃபுல்லா கமெண்ட் ரோட். இல்ல ஈபி எல்லா வீட்டுக்குமே கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க. வீட்டு வாட்டர் கனெக்ஷன் ஒரு பைப் இருக்கும். ஃப்ரீயா வேணா கொடுத்துறோம். ரோடுல பாத்தீங்கன்னா 40 அடி ரோடு போட்டுருக்கோம். 33 அடி ரோடு, தார் ரோடு போட்டுருக்கோம். சரி சரி. தண்ணி வசதி எல்லாம் எப்படி? தண்ணிலாம் இருக்குங்க. அது டேங்க் ஆல்ரெடி இருக்கு. அங்க இருந்து ஆல்ரெடி எல்லா வீட்டுக்கும் சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. 1 லட்ச ரூபா கொடுத்தா சொந்த வீடுன்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து நெருக்கி எல்லா சைட்டும் வந்து முடிஞ்சுங்க. ஸோ பின்னாடி இருக்க வீடு பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் தான் ஓனர் ஆகிட்டாங்க. இப்போ ஆனால் வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? எப்படி இருக்குது? இப்போ பரவாயில்ல, முதல்ல நல்லா பண்ணி கொடுத்தா. அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்கண்ணா. எவ்வளோ இனிஷியல் அமௌண்ட் கொடுத்தீங்க? 1 ரூபா தான் கொடுத்தேன். 1 லட்ச ரூபா தான் கொடுத்தீங்க. 1 ரூபா கொடுத்தேன். நல்ல திருப்தியாக பண்ணியிருக்கேன். அப்படிங்க. ஓகே ஓகேங்க. நல்ல அழகாக இருக்குங்க வீடு. சமன் இருக்கு. பின்னாடி திரும்பி பாருங்களேன், வீடு கட்டிட்டு இருக்காங்க. சைட்டுக்குள்ளே ஏகப்பட்ட வீடுகளை வந்து கட்டிட்டு இருக்காங்க. நிறைய பேர் குடியே வந்துட்டாங்க இங்கே சைட்டில். ஆனால் இங்கே திருப்தியாக இருக்கா உங்களுக்கு? அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு பிளேஸ் கிடைக்காது. கண்டிப்பாக அழகான ஒரு இது. எனி டைம் இந்தியாவுக்குள்ளே போய் வரல, அந்த அளவுக்கு ஒரு இது. ரோடு அப்படி திரும்பி பாருங்களேன். அங்கே பாருங்க பைபாஸ் உங்களுக்கு தெரியுது பாருங்க. லாரி பஸ் எல்லாமே வந்து போயிட்டு வந்துட்டே இருக்கும். பாப்புலர் மில் பஸ் ஸ்டாப்புங்க. சரிங்கண்ணா. அதுக்கு எடுத்து விட்டாச்சுன்னா டோல்கேட்லேருந்து இறங்கி வந்துக்கலாம். நமக்கு வந்து சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து மளிகை கடை இதுக்கெல்லாம் போயிட்டு வர பக்கத்துல இருக்குவார். ஏத்த மாதிரியே இருக்கு. ஏற்ற மாதிரி அந்த பாப்புலர் மில்லுக்கு ஒட்டினா அப்படி இருக்குங்க. பக்கத்துலேயே இருக்கு. ஆமா, எல்லாமே இருக்கு. பிரபலம் நல்ல ஹோட்டல்லாம் இருக்குது. எல்லாமே எல்லா வசதிகளும் இருக்கு. சம்முன்னு பண்ணி கொடுத்துருக்கா. அப்படிங்க எனக்கு திருப்தி. வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா வந்து யார் கட்டி கொடுத்தாங்கன்னா நம்ம அண்ணன் தான். அண்ணா வாங்க. கூட பிறந்த அண்ணன் மாதிரி ஆகிட்டார் இப்போ. பார்த்துட்டோம்ல. ஆமாங்கண்ணா. ஆமாங்க. ஸோ இப்போ வீடுகள் வந்து நிறைய பேருக்கு வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க. சரிங்க. லாஸ்ட் டைம் போட்ட வீடியோக்கு அப்புறம் எவ்வளோ புக்கிங்லாம் எடுத்துருக்கீங்க? நிறைய வந்துட்டு இருக்குங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை 2-3 சைட்டு போட்டோங்களா. சரி. இப்போ இது நம்ம ஃபஸ்ட்டு வந்து வளர்ச்சி வரனால அடுத்து நம்ம நிறைய கஸ்டமர்கள் கேட்க போய் நம்ம அடுத்து சைட்டு பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளே VCT ஒன்று போட்டோம், அருள்ஜோதி ஒன்று போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா நகர். இப்போ நல்லா மக்கள்கிட்ட வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. கம்மியான பட்ஜெட்டில் கொடுக்குறோம். நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட். 1 லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கு அதாவது நீங்கள் போக்கியதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க. ஒரு வீட்டுக்கு டபுள் பெட்ரூம் நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா 50,000 கேட்குறாங்க. 50,000 இல்லாமல் யாருமே கொடுக்க மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சொந்த வீடு. நீங்கள் மாதம் நீங்கள் வாடகை கொடுக்குறத கொஞ்சம் சேர்த்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்த வீடு ஆகி போச்சு. ஒரு குவாலிட்டியான வீடு தரோம். அது மெயின் ரோட்லேயே நாங்கள் கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் மானியம் வாங்கி கொடுத்துட்றீங்க. அது எனக்கு வந்துருச்சு. அவங்களுக்கு வந்துடுதுங்க. மானியம்லாம் வந்துருச்சு. ஓகே. எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு நல்ல ஜம்மன் பண்ணி கொடுத்தா. அப்படி நாங்களும் வந்து ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு. சரி சரிங்க. அருமையாக இருக்குது. எல்லாம் சுற்றிச்சிட்டு ஒரு 30 வீடு ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்லா இருக்கு. நிறைய ஐட்டம் இருக்கு. ஆயிடுச்சு. ஆனா நம்ம பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க மெயின் ரோடு பக்கத்துல நாங்க ரேட்டு கம்மியா தரோம். மெயின் ரோட்டை விட்டு இறங்கின உடனே நம்ம இன்னைக்கு 23 லட்ச ரூபாய்க்கு நம்ம டபுள் பெட்ரூம் தரோம். சிங்கிள் பெட்ரூம் வேண்டாம் 19 லட்ச ரூபாய்க்கு தரோம். ஈஸியா கொடுக்குறோம். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? நல்லா வந்து நீங்க ஸ்கோர்ல நல்லா இருந்துச்சுன்னா நீங்க முன்பணமே கொடுக்க வேணாம். கண்டிப்பா 10,000 மட்டும் நீங்க முன்பணம் கொடுத்தா போதும், உங்களுக்கு வீடு சொந்த வீடு வந்துடும். ஓகே ஓகே. ஆமா. ஸோ இப்போ இங்க வந்து இடம் இருக்கா? இடம் இருக்குங்க சார். இன்னும் ஒரு 18 தான் இருக்குங்க இடம். 18 சைட்டு. 140 சைட்டில் வந்து எல்லாமே கம்ப்ளீட். 122 சைட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு 18 சைட்டு தான் இருக்கு. எல்லாருமே வீடு கட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க. வீடு தாங்க சார் வராங்க. வீடு தான் தம்பி வராங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடு தானே எல்லாமே உங்களுக்கு மெயினாக இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தீங்க ஒரு 2 சென்ட் இடம் வாங்குறதுக்கு வந்து நம்ம வீடே இங்கே சொந்த வீடு வாங்கி போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லாம் பார்த்தீங்கன்னா 15 லட்ச ரூபா போகுது ஒரு சென்ட். சென்டே 15 லட்ச ரூபா போகுது. இப்போ அங்கே ஒரு சென்ட் வாங்குறதுக்கு நம்ம சிங்கிள் பெட்ரூம் வீடே கொடுக்குறோம். மானியம் அதில் 2 லட்ச ரூபா மானியம் வருது உங்களுக்கு. வந்துருச்சு. நிறைய ஏகப்பட்ட உங்களுக்கு சலுகை இருக்குல்ல.
ஓகே ஓகே. அருமையான ஒரு பூரா காம்ப்ளெக்ஸாக நிற்கிது. நம்ம வீடு கடைங்களும் கட்டிக்கிறாங்க. கடை இருக்குங்க, எல்லாமே இங்கே ஆல்ரெடி எல்லாமே வந்துருச்சு. மெட்ராஸ்லேருந்து கஸ்டமர் வந்து அங்கேருந்து இங்கே வந்து வீடு வாங்குறாங்க. அங்கே ஏன் அப்படி நீங்கள் மெட்ராஸில் வாங்காமல் இங்கே வந்து வாங்குறீங்களா சார்? மெட்ராஸில் 1/2 சென்ட் வாங்குற விலைக்கு நீங்கள் வீடே கொடுக்குறீங்க. 2 வீடு புக் பண்ணியிருக்காங்க. அது உண்மைங்க. ஆமாங்க ஆமாங்க. அப்படியே வீடு ஏதாவது பார்க்கலாம். அண்ணன் வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே 2 வீடு கட்டிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல. ஸோ உள்ள ஒரு வீடை போய் நம்ம டெமோ பார்த்துடலாம். ஆனால் இது 2 BHங்களா? ஆமாங்க. ஓகே. இது ஓரளவுக்கு ஃபினிஷிங் ஆயிடுச்சுங்களா? இல்லை ஆகிட்டு இருக்குங்க, பூச்சி வேலை நடந்துட்டு இருக்குங்க. ஓகே. அடுத்து நிலவு எல்லாம் வச்சு இங்கே எப்படி எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டிங்க? ஃபுல்லாக டைல்ஸ் வந்துருங்க. ஓ, டைல்ஸ் ஒட்டியே கொடுத்துட்றீங்க. எல்லாத்துக்குமே பக்கா பிராண்டடாக கொடுக்குறோம் தம்பி. ஓகேங்கண்ணா. இது மரங்கள்லாம் எப்படி? மரம்லாம் தேக்கு தானுங்க. தேக்கு தான். ஓகே, நல்லா பெருசாக கொடுத்துருக்கீங்க டோரு. ஓகே. இது ஓப்பன் கிச்சன் மாதிரியாங்கண்ணா? ஆமாங்க, இது ஓப்பன் கிச்சன். கஸ்டமர் எப்படி கேட்குறாங்க அப்படி. இது ஆக்சுவலாக கட்டிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது அவ்வளோ இதே மாதிரி ஒரு சொன்னல மெட்ராஸ்க்கு 2 வீடு, அது வீடு காமிக்கிறேன் பாருங்க. இதே சேம் இந்த வீட்டை பார்த்துட்டு இதே மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் காங்கிரீட் செமையா இருக்கு. இது அந்த ஓப்பன் கிச்சன் ஸ்டைல் வந்து பென்சிங் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம காமிக்கிறோம்னா, ஏன்னா நம்ம வந்து வாய் வார்த்தையில சொல்லாம எல்லாத்தையும் செயல்படுத்தி காமிச்சோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம போடும்போது 2 வீடு தான் இருந்துச்சுங்க. ஆமாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை வீடு? ஒரு 40 வீடு பக்கமாக ஆயிடுது. கூடயே இருக்கு. ஆமாங்க, ஆயிடுதுங்க. அடுத்தடுத்து பூமி பூஜை போட்டு நீங்கள் கட்டி. ஆமாம், அடுத்தடுத்து போட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வார புதன்கிழமை வந்து 4 பூஜை போடுறோம், பூமி பூஜை போடுறோம். ஓகே, சரிங்க. இது வந்து பெட்ரூம்ங்க. இங்கே ஒரு பெட்ரூம், அங்கே ஒரு பெட்ரூமு. இது டைனிங் ஹால், ஓப்பன் கிச்சன், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இது மாஸ்டர் பெட்ரூம். ஓகே, ரெண்டுத்துக்குமே அட்டாச்சு டாய்லெட். ஆமாங்க, இருக்கு. ஓகே. நல்லா நீட்டாக இருக்கு. ஒரு ஃபேமிலி, பெரிய ஃபேமிலிக்கு நல்ல ஒரு. இந்த வீடு அன்னைக்கு பார்க்கும்போது ஓரளவு பாதி தான். நீங்க பார்த்தீங்கன்னாலும் தெரியும், பேஸ் மட்டுமே இருக்காதுங்க அந்த வீடு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 1.5 மாதம் தான் இருக்கும் வீடு ஃபினிஷிங். எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம்? 3 மாதம் தான் டைம் எடுத்துட்டு இருக்கோம். 2 BHக்கா? ஆமாம். என்ன சொல்றீங்க? எதுக்குனாலும் 3 மாதம் ஸ்பீடா. எதுக்கு கியூரிங் டைம் கொடுக்கணுமோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா. ஸோ அப்படியே மற்ற வீடுகள் அப்படியே பார்த்துடலாம் வாங்க. பின்னாடி கட்டிட்டு இருக்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா அக்காவோட தான். அக்கா உங்களுக்கு தான் கட்டிட்டு இருக்கீங்க? ஆமாங்க. ஓகே. அண்ணன் வந்து லோன் போட்டு கொடுத்தாருங்களா? இல்லை லோன் போட்டு கொடுத்தாருங்க. ஓகேங்க. லோன் ப்ராசஸ்ல டக்குன்னு முடிச்சிட்டாங்க? டக்குன்னு முடிச்சாச்சுங்க. எவ்வளோ காசு கொடுத்தீங்க? முன் பணம் 1 லட்சம் கொடுத்துருக்குங்க. ஓகே. வீடெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்கக்கா. பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு பங்களா மாதிரி இருக்குது இங்கேருந்து சைட்லேருந்து பார்த்தா. டபுள் பெட்ரூமுங்களா? ஆமாங்க. மேலே ஒரு பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம். ஓகே. கீழே ஒரு பெட்ரூம். ஓகே. வீடு பார்க்கலாங்களா போய்? ஆனால் இது எவ்வளோ நாள் நான் கம்ப்ளீட் பண்ணீங்க? எல்லாத்துக்குமே 3 மாதம் தாங்க. இது முடிய போகுது. இவங்க அடுத்த வாரம் புதைங்கலாம் புண்ணியச்சன் வச்சு 3 மாதம் தான். 3 மாதம் தானே எல்லாத்துக்குமே 3 மாதம். இப்போலாம் லோன் ப்ராசஸ் எடுக்கிறதுக்கு 1 மாதம் ஆக்கிடுறாங்க. நீங்கள் 3 மாதத்துல வீட்டை கட்டி 10 நாளைக்கு நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இது என்னங்கண்ணா? தண்ணி தொட்டிங்க, டைல்ஸ் ஒட்டிட்டு இருக்காங்க. ஓகே. ஒரு கரெக்டாக 1 வாரம் தான் இருக்கு உங்களுக்கு புண்ணியச்சனா. ஓ, புண்ணியச்சன். இது வந்து வெளியில அவுட்டர் டைல்ட்டுங்குது. மேலே எலிவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. 3Dல இருக்கு. அந்த கஸ்டமர் என்ன கல் செலக்ஷன் பண்றாங்களோ அவங்களுக்கு. ஓ, எல்லாமே கஸ்டமர் கூட்டு போயிருவீங்க நீங்க? கேளுங்க, அவங்ககிட்ட கேட்டுங்க. எல்லாமே உங்களுக்கு கூட்டு போய் தான் எல்லாமே செலக்ட் பண்றது. ஓகே. செமையா இருக்குங்கண்ணா. இந்த டைல்ஸ் பாருங்களேன், அட்டகாசமா இருக்குது. செமையா இருக்கு இந்த டைல்ஸ். ஆக்சுவலாக க்ளீன் பண்ண கவர்மெண்ட் நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஹாலுங்களா? ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சன். மேலே வந்து ஒரு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட். என்ன அளவுங்கண்ணா இது? இது 10x16ங்க. ஓகே. 10x10 பெட்ரூமு. ஓகே. 6x10 கிச்சனு. மேலே அதே மாதிரி 10x16 ஒரு பெட்ரூமு, ஒரு டாய்லெட். ஆனால் வீடு பார்க்கறதுக்கு வந்து உள்ள வந்தால் தான் அந்த ஒரு ஃபீல் ஓரளவுக்கு அளவாக இருக்க மாதிரி தெரியுது. வெளியிலேருந்து பார்த்தா நம்மளுக்கு அந்த ஃபீலே இல்லை. ரெண்டாவது கார்னர் பிளாட்ன்றப்போ வந்து எலிவேஷன் உங்களுக்கு 2 சைடு நல்லாவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து 23 லட்சம் ரூபா பட்ஜெட் தான். மேலே இங்கேயும் போடும்போது ஒரு பெரிய வீடு மாதிரி தான் தெரியுது. அந்த எலிவேஷனுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ சென்டில் வாங்குனீங்க நீங்கள்? 2.25 சென்ட். ஸோ இதில் இடம் விட்டு கட்டுறீங்களா? 2.25 கட்டிட்டீங்க. அது வரைக்குமே இடம் இருக்குது உங்களுக்கு? ஓ, இடம் விட்டு நீங்கள் வந்து கார் பார்க்கிங் இதுக்கெல்லாம் பிளான் போட்டு தான் நீங்கள் கட்டியிருக்கீங்க. ஓகே. அப்போ வந்து உங்களுக்கு வேணும்னாலும் முன்னாடி காம்பவுண்டு போடும்போது இன்னும் பக்காவாக இருக்கும். ஓகே. நீட்டாக இருக்குங்க. ஸோ இது வந்து கிச்சன். கிச்சன். ஓகே. இது வந்து கீழே ஒரு பெட்ரூம். ஓகே. பெருசாகவே இருக்கும். எனக்கு என்னமே இந்த வீட்டில் இந்த டைல்ஸ் கலர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. கஸ்டமர் நீங்கள் என்ன செலெக்ஷன் பண்ணுறீங்களோ அதுதான். நாங்கள் வந்து பட்ஜெட் வீடு நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம்லாம் கிடையாது. ஓகே. கஸ்டமர் என்ன கை நீட்டுறாங்களோ அதை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இது என்னதுங்கண்ணா? பெயிண்டிங்? ஆமாம், பெயிண்ட் அடிச்சிருக்கேன். பெயிண்ட் நல்லா இருக்கு. நல்லா ப்ரீமியமாக இருக்குது வீடு பார்க்குறதுக்கு. எல்லாமே பில்லர் போட்டு தான் கட்டுறோம். ஆமாங்க. எல்லாம் நீங்கள் வாங்க, லைவாக பார்த்துக்கலாம். வாங்க, எல்லா வீடியோ பார்த்துடலாங்களா? ஓகே. எல்லாம் டைல்ஸுங்க. சரிங்க அக்கா, தேங்க்ஸுங்கக்கா. பின்னாடி பார்த்துட்டு இருக்க எல்லா வீடுமே வந்து 1 லட்ச ரூபா முன்மானத்தில் கட்டி கொடுத்துட்டு இருக்காரு அண்ணன். வெறும் 1 லட்ச ரூபா கொண்டு வாங்க. இந்த மாதிரி சொந்த வீடுகள் வந்து உங்களுக்கு உங்கள் பேர்லேயே எழுதி கொடுத்துருவாங்க. இடத்தோட வீடு அப்படி இந்த சைடு நாங்கள் நிறைவேற்றுறோம். ஆமாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கடையும் சேர்த்து கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரண்ட்லேயே. ஸோ வெளியில் நல்லா சூப்பராக இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது கோயில் மாதிரி ஏதாவது என்ன கஸ்டமர் என்ன கேட்குற அதான் முதல்ல சொல்கிறேன். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுதான். ஓகே. எங்கள் சைஸ் நாங்கள் இப்படி கட்டுவோம்லாம் கிடையாது. ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாடலாக இருக்கும். கண்டிப்பாங்க. ஆமாம். ஸோ இது வந்து உங்களுக்கு டைல்ஸ்
ஃபுல்லாகவே டைல்ஸ் வந்துருங்க. ஓகே, இதுவுமே உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த கார்னர் சைட் மாதிரியே இருக்கு. நல்லா இருக்குங்க. கார் 2 கார் நிறுத்தலாம், 2 கார் நிறுத்தலாம். நீங்கள் இனோவாவே 2 நிறுத்திக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிலவுலாம் தேக்கு. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசந்தே போவீங்க. வீடு ரூம்பு தாராளமாக இருக்கு. இல்லை, இந்த ஓப்பன் கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா வீட்லையுமே எல்லாத்துலேயுமே ஸ்டைலில் பண்ணுறாங்க. நல்லா இருக்குங்க. ஆனால் பெட்ரூம்லாம் பாருங்க, 10க்கு 16 பெட்ரூம். ஆமாம், இது ஒரு பூஜை ரூமில் எப்படி இருக்குங்க, ஜம்மு இருக்கு. அதாவது பூஜை ரூம் வந்து ஸ்டெப் வச்சு அழகாக பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்குங்க. இதுவுமே ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கீங்களா? ஆமாம், எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் லாஸ்ட்லேயே புண்ணியச்சன் நிறைய வருதுங்க. ஓகே ஓகே, ஆமாம், எல்லாம் ஸ்பீடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் பொங்கல்னால ஊருக்கு போயிட்டாங்க. ஓகேங்கண்ணா. ஆமாம், இதெல்லாம் வந்துருவாங்க நிறைய. இது அடிஷனல் பெட்ரூம். ஆமாம், அடிஷனல் பெட்ரூம், அட்டாச் டாய்லெட். ஓகே ஓகே ஓகே, நீட்டாக இருக்குங்க. வீடு பார்க்குறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குது. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமரை பார்த்து நீங்கள் பேசி நீங்கள் வாங்கினாலும் சரி, இல்லை வீடு ஆல்ரெடி கட்டியிருக்கீங்க அதை பார்த்து லைவாக டெமோ பார்த்து நீங்கள் வாங்கினீங்கனாலும் சரி. எங்ககிட்ட 19 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் நீங்கள் எந்த பட்ஜெட்டில் கேட்குறீங்களோ அந்த பட்ஜெட் நாங்கள் மானியத்தோடு பண்ணித்தரோம். மானியத்தோட 50 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் நீங்கள். ஓகே ஓகே, உங்களால் என்ன கெப்பாசிட்டி கட்ட முடியும், ஓகே, எங்களால் டியூ இவ்வளோ கட்ட முடியும், எங்களுக்கு இவ்வளோ இப்போ பெருசாக வேணும், இந்த மாதிரி ஆல்டேஷன் வேணும் அப்படின்னு நாங்கள் பண்ணித்தரோம். அதே மாதிரி பணமே இல்லை, நாங்கள் வீடு வாங்குற கனவாக இருக்கவங்களுக்கு 19 லட்ச ரூபாய்க்கு வீடு தரோம். ஓகே ஓகே ஓகே, 19 லட்ச ரூபாய்க்குலாம் வாடகைக்கு நீங்கள் என்ன அமௌண்ட் கட்டுறீங்கன்னா அந்த அமௌண்ட் தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. ஓகே, மாதம் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும்? மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 17,000 ரூபாயிலிருந்து கட்டலாம். 17,000 மாதத்துக்கே டியூ கட்டிக்கலாம். ஓகே, வெறும் 17,000 ரூபா மாதம் கட்டலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 15,000 ரூபாய்க்குமே நீங்கள் டவுனுக்குள்ள வீடு இது முடியாது. இது டவுன் ஒட்டியே இருக்குது. பெரிய உங்களுக்கு டிஃபரெண்ட்லாம் கிடையாது. இப்போ இங்கேருந்து திருப்பூர் போகணும் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் ரீச் ஆகிடும். 1/2 மணி நேரம் போகிறீங்க. மொத்தமே திருப்பூர் 9 கிலோமீட்டர். 9 கிலோமீட்டர் தான். பல்லடம் 4 கிலோமீட்டர். கையில் கார் இருந்துச்சுன்னா டக்குன்னு போயிடலாம். பஸ்ஸில் போனால் சொன்னேன் காரில் போகிற மாதிரி இருந்தால் ஒரு 1/4 மணி நேரம் கூட ஆகாது, டக்குன்னு ரீச் ஆகிடலாம். பல்லடம் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான். கரெக்டாக வந்து பல்லடத்தில் புது டோல்கேட் இருக்குல்ல, ஸோ அங்கேயே தான் லொக்கேட்டாக இருக்குது. ரோட்டு மேலேயே இருக்குது நம்ம சைட்டு. சரிங்களா? ஸோ சைட்டு பேர் சொல்லிடுங்கண்ணா. சைட்டு பேர் வந்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா சைட்டு. ஓகேங்கண்ணா. ஆமாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிய போகுதுங்க. 18 பேருக்கு மட்டும்தான் வந்து இங்கே வீடு கிடைக்க போகுது. மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக வந்துடுங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து இங்கே வீடு வாங்கிட்டாங்க. சரிங்களா? நீங்களும் வாங்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. ஒரு நல்ல இடத்துல வாங்கணுன்றது என்னுடைய ஆசைங்க. இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறீங்க, திருப்பூர் ஒர்க் பண்ணுறீங்கனாலும் எங்கே போகிற மாதிரி இருந்தாலும் ஈஸியாக ரீச் ஆகலை. இப்போ இங்கேருந்து நீங்கள் திருப்பூர் போகணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம். இங்கேருந்து வந்து நீங்கள் கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னாலும் தாராளமாக கையில் பைக் இருக்கா, ஒரு 1/2 அன் ஹவரில் நீங்கள் சிட்டிக்குள்ளே ரீச் ஆகிடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. அதே மாதிரி பஸ் ஸ்டாப் இருக்காங்க நம்ம சைட் வாசலில். சைட்டுக்கு ஆப்போசிட்டில் கையை நீட்டினோடனே பஸ் நிற்கும். ஏறி நம்ம 24 ஹவர்ஸ் பஸ் இருக்கு. கண்டிப்பாக ஒவ்வொரு ஏரியாவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி 10 மணியோட பஸ் நின்றோம். ஓகே, 24 ஹவர்ஸும் பஸ் இருக்கு. ஓகே ஓகேங்கண்ணா. ஸோ அந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லா பக்கமும் வீடு இருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு பார்க்குக்கும் நம்ம இடம் ஒதுக்கி ஒரு ஏக்கர் 2 சென்ட் விட்டுருக்கோம். ஓகே ஓகே. ஸோ ஃபுல்லாக பார்க்குக்கும் வந்து உங்களுக்கு இடம் இருக்குங்க. ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக வீடு வந்து ஆல்ரெடி கஸ்டமர் நம்ம எத்தனை எங்கே வேலை நடந்துட்டு இருக்கோம் எல்லா கஸ்டமர்ட்டையுமே நீங்கள் என்கொயரி பண்ணுங்க. ஓகே, பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீடுகளாக காமிச்சிருப்போம். கஸ்டமர் ரிவ்யூ 1 2 எடுத்துருப்போம். இன்றைக்கி நிறைய கஸ்டமர் ரிவ்யூ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி மேக்ஸிமம் நிறைய வீடுகள் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது, முடிய போகுது. ஸோ அதனால் அவங்களும் கூட இருக்காங்க. இப்போ டைல்ஸ் ஓட்டுறதாகட்டும், அதேமாதிரி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் கஸ்டமரை கூப்பிட்டே வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுக்குறாங்க அண்ணன். ஸோ இதெல்லாமே வந்து இப்போ கட்டிகிட்டு இருக்கீங்க. அது ஃபினிஷிங் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். முடிச்சு குடியிருக்காங்க இல்லை? இல்லை எல்லாமே வார புதன்கிழமை புண்ணியச்சனம் மொத்தமாக வச்சுருங்க. மொத்தமாக அவங்க நல்ல நாள் பார்த்து அவங்க கேட்குற டயத்துக்கு கொடுத்துட வேண்டியதானங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இதுவே நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. டூப்ளெக்ஸ் வீடுங்க. ஆமாங்க. இது 23 லட்ச ரூபா பட்ஜெட் தானுங்க. பண்ணிக்கலாம். அழகாக இருக்குது வீடு. ஆமாம். அண்ணா ஓனருங்களா? அவங்ககிட்ட வேணா கேட்கலாம் எப்படி இருக்குன்னு. அண்ணா வணக்கங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? ஓகே. தண்ணி தொட்டியில் க்ளீன் பண்ணிருக்கீங்களா? தண்ணி சுத்தம் பண்ணுதுங்க. எல்லாம் அவர் இன்ஜினியர் தான் பண்ணி தராங்க. எப்படிங்கண்ணா, பிடிச்சிருக்கா? வீடு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஓகேங்கண்ணா. இது டூப்ளெக்ஸ் வீடுங்களா? ஆமாம், டூப்ளெக்ஸ் வீடுங்க. ஓகே, அழகாக இருக்குது வீடு. டைல்ஸ் எல்லாம் ஜம்முன்னு போட்டிருக்கீங்க. ஜம்முன் இருக்குங்க. எவ்வளோங்க இன்ஷியல் அமௌண்ட் கொடுத்தீங்க? அமௌண்ட் முன் பணம் எவ்வளோ கேட்டேன்? 10,000 ரூபாங்க அட்வான்ஸ். 10,000 ஆமாங்க. உங்களுக்கு 10,000 அவங்களாச்சும் 1 லட்ச ரூபா முன் பணம் கொடுத்தாங்க. ஏரியாவில் வந்து இவ்வளோ 10,000 ரூபாய்க்கு குறைஞ்ச ரேட்டில் நல்லா பண்ணி தராருன்னா அவருக்கு திறமை இருக்குங்க. அண்ணன் தான் கண்டிப்பாங்க. உங்களுக்கு ஒரு செலவு வைக்கணும் கண்டிப்பாக. இந்த 10,000 ரூபாயும் திருப்பி கொடுத்துருவாங்க. அதே 10,000 திருப்பி கொடுத்துருவாருங்க. ஆனால் எங்கள் டேஸ்ட்டுக்கு பண்ணி தராருங்க. ஓகே, 10,000 கொடுத்துட்டு அப்போ காசு இல்லாமல் வீடு கட்டி கொடுத்துட்டாங்க. காசு இல்லாமல் ஒரு 3 அட்வான்ஸ். ஓகே ஓகே. இந்த வீட்டுக்கு நீங்கள் தான் ஓனர். யார் வேணா வந்து கேட்டுக்கலாம்ல உங்கள்கிட்ட? 6 கேட்கலாம். ஓகேங்க. பாருங்க வீடை பார்த்துங்க, நேரில் வாங்க. அண்ணன்ட்ட நீங்கள் நேரில் வந்தீங்கனாலும் இதுதாங்க சொல்லுவார். சரிங்களா? சார் டூப்ளெக்ஸ் வீடு நல்லா இருக்குது. வாழ்த்துக்கங்க. ரொம்ப தேங்க்ஸ். வாழ்த்துக்கள். பின்னாடி இங்கே ஒரு வீடு வந்து வேலை போயிட்டு இருக்குங்க. ஆனால் இங்கே அக்கா தான் ஓனருங்க. ஆமாம், இவங்க தான் ஓனருங்க. அக்கா
உங்கள் வீடுங்களா? ஆமாங்கண்ணா. ஓகே, எப்படிங்கக்கா போயிட்டு இருக்கு வேலைலாம்? நல்லா போயிட்டு இருக்குங்க. சொன்ன மாதிரி டெய்லி ஒர்க்கு கண்டினியூ டெய்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இது லீவ் போட்டுட்டு இருக்கு அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. டெய்லி வேலை நடந்துட்டு இருக்குது. ஓகே ஓகே, சொன்ன டைம்ல வந்து எல்லாரும் சொன்ன டைமுக்கு முன்னாடியே முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஓகே, எல்லாமே அண்ணன்ட்ட கேட்கறது இல்ல, எல்லாமே கஸ்டமர்ட்டே நம்ம கேட்டுறது. அடுத்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு வீடு புண்ணியாசனம் பண்றோங்க. அப்படிங்களா? ஆமாங்க. நீ கேட்ட 7 நாள் தான் இருக்கு. நல்லா ஸ்பீடா முடிச்சிருவீங்கண்ணா? 2 மாசத்துல முடிஞ்சிச்சுங்க. ஆனா எல்லா வீட்லயுமே ஒர்க்கர்ஸ் நிறைய தான் இருக்காங்க. இப்ப எல்லாம் பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டாங்க. Okay, நிறைய ஆளு இருக்காங்க. நம்ம நிறைய பெரிய டீமே வச்சிருக்கோம். கரெக்டா வந்து நல்ல ஒரு பிளான் போட்டு நல்லா எப்படி சொல்லணும்னா வேலை தெரிஞ்சவங்களை வச்சு மட்டும் நம்ம வேலை செய்யறோம். ஓகே ஓகே, மற்றவங்க எல்லாம் யாரும் தெரியாதவங்களை வச்சு நிறைய பண்ணுவாங்க. காசு சம்பளத்துக்கு அப்படிலாம் கிடையாது. நம்ம குவாலிட்டியா பண்ணணும். அதே மாதிரி மெட்டீரியல் நல்லா குவாலிட்டியா பண்ணணும். கண்டிப்பாங்க. ஆமா, கஸ்டமர் ஃபர்ஸ்ட் திருப்தி ஆகணும். Okay, நீங்க இங்க இருக்க அத்தனை கஸ்டமர் நீங்க வந்து கேட்டுக்கலாம். சரிங்க. நம்ம எப்படி பண்றோம் எப்படி, அதாவது நம்ம கஸ்டமர் வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க வரந்தோன்னைக்கும் ஒரு மாதிரி பேசுவாங்க, வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பேசுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. கஸ்டமர் நம்ம எப்படி ஃபர்ஸ்ட்ல பேசுறோம். வீடியோக்கோசரம் எல்லாம் இந்த கஸ்டமர் யாருமே பேசுறது இல்ல. நீங்க நேர்ல வாங்க, கஸ்டமர்ட்ட தனியாவே கேளுங்க. இங்க இருக்காங்கன்னா உங்களை விட்டுட்டு அண்ணன் போயிடுவாரு, நீங்க அவங்ககிட்டயே கேட்டுக்கலாம். எல்லா கஸ்டமர்ட்டையும் கேட்டுக்கங்க, சரிங்களா? நீங்க கேட்டுக்குங்க. அது போக நாங்க சொல்லுவோம் ஒரு ஸ்கொயர் ஃபீட், நாங்க அதை விட நாங்க எக்ஸ்ட்ரா தான் நாங்க பண்ணி தரமா தவிர யாருக்கும் நாங்க கம்மி பண்ணிட்டு எதுவுமே அந்த குவாலிட்டி கம்மின்றதுல. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் நம்ம பில்டிங்ல சொல்லுவோம், நாங்க 650 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி தான் பண்ணி ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா போனாலும் நம்ம அதுக்கான காசு வாங்குறது இல்ல. நாங்க வந்து கஸ்டமர்கிட்ட வந்து எப்படின்னா ஒரு அண்ணன் தங்கச்சி, ஒரு அண்ணன் தம்பி அந்த மாதிரி தான் நாங்க பழகிட்டு இருக்கோம். ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டா பழகுறதுனால அந்த கஸ்டமரை ரெக்கமெண்ட் பண்ணி நிறைய கஸ்டமர் கூட்டு வராங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா. அக்கா வந்து லோன் தான் போயிருக்காங்களா? ஆமாங்க. ஓகே ஓகேங்க. எவ்வளவு இனிஷியல் கொடுத்தீங்க? 1 லட்சம். எல்லாருமே 1 லட்சம் தான். நம்ம வீடியோல சொல்றது 1 லட்சம் தான். நீங்களும் 1 லட்ச ரூபா கொடுங்க, இந்த மாதிரி சூப்பரான வீடு வந்து அண்ணன் கட்டி கொடுத்துருவாங்க. இல்ல அதுக்கு மேல கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். நீங்க கஸ்டமர் 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். எவ்வளவு வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து இப்போ மந்த்லி கட்டுற அந்த இஎம்ஐ வந்து கம்மியாவே நான் கட்டிக்கிறேன் அப்படின்றப்ப இன்ஷியல் அதிகமாக கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ரெடி கேஷ் கொடுத்து வாங்குற மாதிரி வாங்கிக்கலாம். ஆமா, அது பண்ணிக்கலாம். கஸ்டமர் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, லொகேஷன் பாருங்க. இது நியர் பை பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி சாந்தி மகள் இருக்கு, பின்னாடி ராஜா ஸ்கூல் இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா ஜிஎம்சி ஸ்கூல் இருக்கு, பெட்ரோல் பங்க் இருக்கு. உங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி ஃபுல்லா டெவலப். இப்போ பாத்தீங்க அப்படின்னா பல்லடம் பொங்கலூர் 2 ஈவன் ஆயிருச்சு. சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர் மட்டும் தான் காடா இருக்கு. ஃபுல்லாவே உங்களுக்கு ஒன்னாயிடுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திருப்பூர் ஆல்ரெடி ஃபுல்லு. இங்க இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்பூர் வரைக்கும் உங்களுக்கு இடமே இல்ல. ஓகே ஓகே. ரெண்டாவது நம்ம இருக்கிறது மெயின் ரோட்ல இருக்கனால எல்லா ஊர்களுக்கும் ஈஸியா ரீச் ஆகலாம். இப்போ திருப்பூர் போனாலும் போய்க்கலாம், அதே மாதிரி கோயம்புத்தூர் போனாலும் போய்க்கலாம். இந்த சைடு வந்து திருச்சி, நாமக்கல், இந்த மாதிரி தாராபுரம் போனாலும் டக்குன்னு வெளியேறியா கண்டிப்பா போய்க்கலாம். அது போக வந்து தமிழ்நாட்டிலே பல்லடம், நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். பல்லடம் ஏன் சிறந்த ஊர் அப்படின்னா பல்லடத்துல இருந்து ஒரு 12 ஸ்டேட்டுக்கு போகலாம். கேரளா, ஆந்திரா, எங்க வேணாலும். அதாவது ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா சங்ஷன் 4 ரோடு தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 12 வழி இருக்கு. 12 வழி. நேரா ஸ்ட்ரெயிட்டா மதுரை போலாம், ஸ்ட்ரெயிட்டா திருச்சி போலாம். எந்த பக்கம் நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க போலாம். கேரளா போலாம், மூணார் போலாம். அதாவது அங்கங்க ரோடு அந்தந்த ஒரு கிளைகள் மாதிரி. அதே மாதிரி நம்ம வந்து கேட்டட் கம்யூனிட்டியா தான் இருக்கு. இபி எல்லா வீட்டுக்குமே கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க. வீட்டுக்கு வாட்டர் கனெக்ஷன் ஃப்ரீயா வேணாலும் கொடுத்துறோம். ஓகேங்கண்ணா. ரோடுல பாத்தீங்கன்னா 40 அடி ரோடு போட்டிருக்கோம், 33 அடி ரோடு, தார் ரோடு போட்டிருக்கோம். சரி சரி. தண்ணி வசதி எல்லாம் எப்படி? தண்ணிலாம் இருக்குங்க. அது டேங்க் ஆல்ரெடி இருக்கு. அங்கிருந்து ஆல்ரெடி எல்லா வீட்டுக்கும் சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இப்போ நீங்களே பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃபர்ஸ்ட் போன மாசம் 1 போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அப்ப பாருங்க அந்த வீடியோ பாருங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு வீடு ஆயிருக்கு பாருங்க. நான் வரும்போது நம்மளே வாங்கலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தான் இருக்கேன். ஆல்ரெடி எனக்கு வீடு இருக்குன்றனால யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா வந்து கண்டிப்பா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருந்துச்சு நான் கண்டிப்பா வாங்கியிருப்பேன். இன்வெஸ்ட்மெண்ட்டா வாங்கி போட்டு கூட ஒரு வாடகை கூட விட்டுக்கலாம். நம்ம கண்டிப்பா வீடை கட்டி வாடகை விட்டு அது ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் அழகா. இல்ல அந்த மாதிரிலாம் இப்ப சொன்னல மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கு 2 பேரும் அந்த மாதிரி தான் பண்றாங்க. ஓ, ரெண்டலுக்கு அவங்க ஆமா அந்த மாதிரி தான் பண்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு இது பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு 23 லட்சம் ரூபாய் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, அவங்க ரொம்ப ஒரு ஈஸியா பண்றாங்க. அங்க மெட்ராஸ்ல அதை சொல்றாங்க, 1/2 சென்ட் வாங்க முடியலைங்க எங்களால, எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்குதுங்க என்னைக்கா இருந்தாலும் அப்படின்றாங்க. கண்டிப்பா. ஆமா ஆமா. ஸோ பின்னாடி ஒர்க்கர்ஸ்லாம் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அந்த கட் பண்ற சவுண்டு கேட்க நான் தான் நிப்பாட்ட சொல்லியிருந்தேன். அவங்க வேலை பார்க்கட்டும். பையா வேலை பாருங்க. அக்கா ரொம்ப நன்றிங்கக்கா. திருப்திங்களா? தேங்க்ஸுங்கக்கா. உங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்துக்குமே. நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நிஜமா நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. நான் மனசார சொல்லுவேன், நல்லா செஞ்சு கொடுக்குறாங்க. தேங்க்யூங்கக்கா. ஸோ இன்னொரு 18 பிளாட் தாங்க இருக்குது. 18 பேருக்கு மட்டும்தான் வீடு கிடைக்கும். மிஸ் பண்ணாம டிஸ்பிளேல நம்பரை சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் டேரெக்டாக சைட்டை விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கொடுங்க. வெளியூரில் இருக்கவங்க திடீர்னு அட்வான்ஸை போட்டு விட்டு ஹோல்டு பண்ணிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை பேஸில் உள்ள போட்டு விட்டுறாங்க. நீங்கள் அப்படி போட்டாலும் சரியில்லை. நான் என்ன சொன்னா நேராக வந்து பார்த்து ஃபீல் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம தமிழில் தானுங்க அவர், நம்ம தஞ்சாவூர்காரரு. சரிங்க சரிங்க. அப்போ சிங்கப்பூரில் இருக்காரு, வேலை செஞ்சுருக்காரு. அவர் அங்கேருந்து அட்வான்ஸ் போட்டு அவர் ஆன்லைன் மூலமாகவே நாங்கள் கரையம் பண்ணி ஆன்லைன் மூலமே ரெடி ஆகிட்டு இருக்கு வீடு.
ஆன்லைன்லேயே அப்படி பண்ணிடலாங்களா? அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க பாருங்க. அந்த செங்கல் பில்டிங் ஆகிட்டு இருக்கு பாருங்க அவருக்கு. ஆமாம், பங்களா ஸ்டைல் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 43 லட்ச ரூபாய்க்கு அழகாக பண்ணிட்டு இருக்கோம். பட்டையை கிளப்புறீங்க போங்க. அவங்க வரவே இல்லைங்க கஸ்டமரு. சரிங்க. எப்படிங்க அவங்க கஸ்டமர் சொந்தக்காரர் தான் வந்தாங்க. கண்டிப்பாக அவர் அங்கேருந்து எல்லாமே நாங்கள் ப்ராப்பராக அவருக்கு லோன் பண்ணி அவர் கிரைம் பண்ணி ஆன்லைன்லேயே கிரைம் பண்ணி எல்லாமே பக்காவாக கொடுத்துட்டோம். மிஸ் பண்ணாமல் டிஸ்பிளே இருக்க நம்பரை சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்புறம் வருத்தப்படுவீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. சொன்னடி மீட் பண்ணுங்க தமிழ் வாகர். பாய்.